அரவக்குறிச்சி தொகுதிக்காக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் ஏன் அந்த தொகுதியை காங்கிரஸ் கேட்டுப் பெறவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் விளக்கமளித்துள்ளார். நிச்சயமா காங்கிரஸ் கட்சியில் இந்த தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்றால் மிக நிச்சயமாக நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என கடந்த 9 மாதங்களாக நேர்மை, நியாயம், எளிமை, மக்களுக்கான அரசியலை மையப்படுத்தி அரவக்குறிச்சி தொகுதியில் நான் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறேன். ஏராளமான இளைஞர்கள், விவசாயிகள், குறிப்பாக அரசியல்வாதிகளை வெறுக்கின்ற அரசியல் என்றாலே ஊழல் செய்வார்கள் என்று மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிற நிலையில் அந்த மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் விதமாக 9 மாத கால தேர்தல் பரப்புரையை நான் நடத்தியிருக்கிறேன். குறிப்பாக அரசியல் கட்சிகள் மீதும் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை இழந்து நோட்டாவுக்கு வாக்களித்த பல இளைஞர்கள் என்னுடைய தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனக்கு அரவக்குறிச்சி தொகுதியின் மக்களின் நம்பிக்கை தான் முக்கியமே தவிர மற்ற விஷயங்கள் முக்கியமில்லை. அரவக்குறிச்சி காங்கிரசுக்கு வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் வைத்தோம். இருந்தாலும் கொள்கை முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று சொல்லிவிட்ட காரணத்தால் நாங்கள் அரவக்குறிச்சியை பெற முடியவில்லை. அதற்காக ஜோதிமணிக்கு வருத்தம் ஏற்பட்டிருப்பது இயற்கை என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் அந்த கோபத்தை விட்டு அரவக்குறிச்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளருடைய வெற்றிக்கு ஜோதிமணி வேலை தீவிரமாக செய்ய வேண்டும்.